ப்ரோ என் பேர் குகன், அவினாசிலேருந்து வரேன். சிஸ்டம் பார்த்துட்டு இருந்தால் சர்ச் பண்ணிட்டுருந்தேன். நம்ம கடை தான் ஃபஸ்ட்டாக தெரிஞ்சது, ஃப்ரெண்டு மூலமாக சஜஸ்ட் பண்ணாங்க. வந்து பார்த்தா எல்லாமே சூப்பராக இருக்குது, அதான் எடுத்து வச்சுருக்கோம். ஹலோ ஆல், வெல்கம் டு BYOS கம்ப்யூட்டர் ஸ்டோர். கஸ்டமரோட ஒரு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டான இன்ட்ரொடக்ஷன் பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த கஸ்டமர் பார்த்திங்க அப்படின்னா அவரோட சிவில் யூசேஜுக்காக தான் இந்த பிசி பில் பண்ணுறாரு. ஸோ இதில் என்னென்ன காம்பனன்ட்ஸ் நம்ம சஜஸ்ட் பண்ணியிருக்கோம், அவரோட பட்ஜெட் என்னங்கிறத நான் சொல்கிறேன். 1,30,000 பில் பண்ணணும் அப்படிங்கிறது அவரோட ப்ரைமரி டார்கெட்டாக இருந்துச்சுங்க. ஸோ அதுக்கு சூட்டபுளான காம்பனன்ட்ஸ் அவரோட பர்ஃபார்மன்ஸையும் ட்ராப் பண்ணாமல் நம்ம கொடுக்கணுங்கிறக்காக இந்த பிசி பில்ட்டில் காம்பனன்ட்ஸ் சஜஸ்ட் பண்ணியிருக்கோம். ஃபர்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா AMDயில் RYZEN 5 7600X ப்ராசர் தான் சஜஸ்ட் பண்ணியிருக்கோங்க. ஸோ நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி 7000 சீரீஸில் ஒன் ஆஃப் த பட்ஜெட் சீரீஸ், உங்களுக்கு பர்ஃபார்மன்ஸும் நல்லாயிருக்கும். ப்ரிஃபர்டு AMDயாக இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் இந்த ப்ராசரை கன்சிடர் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா மதர் போர்டு MSIயில் Pro B650P வைஃபைங்கிற மதர் போர்டு தான் சஜஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ வைஃபைன்னு உங்களுக்கு அந்த சீரீஸில் எந்த போர்டில் வந்தாலுமே அதில் இன்பில்ட்டாக வைஃபை அண்ட் ப்ளூடூத் கண்டிப்பாக வந்துடும். இது ஒரு DDR5 சிப்செட் இருக்கக்கூடிய மதர் போர்டு. ஸோ ஆல்ரெடி நம்ம பல வீடியோஸில் சொன்னதான், B650 சீரீஸ் எல்லாமே சப்போர்ட்டிவ் ஒன்லி DDR5 மட்டும்தாங்க, DDR4 சப்போர்ட் ஆகாது. இது நிறைய பேர் திருப்பி கேட்குறீங்க. ஸோ உங்களுக்காக இந்த கிளாரிஃபிகேஷன் நாங்கள் கொடுக்குறோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ரேம்ங்க. ஸோ ரேம் வந்து கஸ்டமர் வந்து 32 GB வேணும் அப்படின்னு கேட்டனால நம்ம வந்து 16x2 டியூவல் ஸ்டிக்காக கொடுத்துருக்கோம். T-Force Delta அப்படிங்கிற பிராண்ட்லேருந்து DDR5 6000 mAh ரேமு 2 ஸ்டிக் வந்துடுங்க ஒயிட் சீரீஸில் உங்களுக்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டோரேஜுங்க. ADATA XPG S70 Blade 1TB SSD எப்பவும் போல் ரெகுலராக உங்களுக்கு வந்து பட்ஜெட் பர்ஃபார்மன்ஸில் வேறு லெவல் 7000 MBps ரீட் அண்ட் ரைட் ஸ்பீடு இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த பெஸ்ட் SSD. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா செகண்டரி ஸ்டோரேஜாக Seagateல Barracuda சீரிஸ் 2TB ஹார்ட் டிஸ்க் கொடுத்துருக்கோம். ஸோ இது வந்து 7200 RPM வருங்க. நெக்ஸ்ட்டு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான கேஸ் கேம் டேஸில் Apollo E2 சீரிஸ் தான் சஜஸ்ட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் வந்து கூலருங்க. கூலர் பார்த்திங்கன்னா கூலர் மாஸ்டரில் ML240L ARGB லிக்விட் கூலர், இது வெர்ஷன் 2ங்க. நெக்ஸ்ட் பவர் சப்ளை பார்த்திங்கன்னா டீப் கூலில் PM850D சீரிஸ் சஜஸ்ட் பண்ணியிருப்போம். ஸோ 850 வாட்ஸ் வேணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா 1660 சூப்பருக்கு 850 வாட்ஸ் வேண்டியது இல்லை. பட் கஸ்டமரோட ரெக்குயர்மெண்ட் என்ன அப்படின்னா, ஒரு ஃபியூச்சரில் வந்து கிராஃபிக் கார்டு அப்கிரேட் பண்ணுற மாதிரி கேட்டிருந்தாரு. ஸோ இன்கேஸ் 30 சீரிஸ் இல்லை 40 சீரிஸ் போகிற மாதிரி இருந்தாலும் நான் பவர் சப்ளை மாற்றாமல் வேணும் அப்படின்னு கேட்டனால ஸ்பெசிஃபிக்காக வந்து நம்ம 850 வாட்ஸ் இதில் சஜஸ்ட் பண்ணியிருந்தோங்க. கிராஃபிக் கார்டு 1660 சூப்பர் 6GB. ஸோ கலர்ஃபுல் ஒன் ஆஃப் த ஃபைனஸ்ட் பிராண்ட். நிறைய பேருக்கு இந்த பிராண்டை பற்றி தெரில. ஸோ இதுவும் 3 years வாரண்டிங்க. இதோட பில் குவாலிட்டி பர்ஃபார்மன்ஸும் நாங்கள் பர்சனலாக டெஸ்ட் பண்ணி பார்த்தோம். பர்ஃபார்மன்ஸ் லெவலில் ஒரு நல்ல ஃபீட்பேக் இருக்குங்க இந்த பிராண்டுக்கு. ஸோ நம்மளோட சிவில் பிசி பில் பண்ணி முடிச்சாச்சு. இதோட ஃபைனல் அவுட்புட் பாருங்கள் எவ்வளோ எக்ஸலண்ட்டாக இருக்குன்ட்டு. ஸோ கஸ்டமர் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி அவரோட பட்ஜெட்டில் 130க்குள்ளே இந்த பிசி பில் பண்ணியாச்சு. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இது பிசி மட்டும் இல்லை, அவர் இது கூட மானிட்டரும் 32 inch 2Kல எடுத்திருக்காரு. ஸோ மானிட்டரோட சேர்த்து தான் இந்த பட்ஜெட். ஸோ நிறைய பேர் வந்து பிசி பில்ட்டோட ப்ரைஸஸ் மென்ஷன் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கீங்க. ஸோ இனிமேல் ஒவ்வொரு வீடியோலையும் நாங்கள் அதை மறக்காமல் கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறோம். இது மானிட்டர் ப்ளஸ் ஆக்சசரிஸ் எல்லாமே இன்க்ளூட் பண்ணி அவரோட ஓவரால் பட்ஜெட் பார்த்தீங்க அப்படின்னா 1.28 வருங்க.